மூன்றாம் தலைமுறையை குடிகாரர்களாக்கி தமிழர்களை மது அடிமைகளாக மாற்றப் போகிறோமோ என்று கேள்வி எழுப்பியுள்ள அன்புமணி ராமதாஸ் மதுக்கடைகளை மூடுங்கள் என்று வலியுறுத்தியுள்ளார். மதுவை கட்டுப்படுத்தும் விவகாரத்தில் தாவேகாவின் ஆட்சியும் திமுக ஆட்சியின் நீட்சியாகவே திகழுமோ என்ற கவலை தமிழக மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் உடனடியாக மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் தமிழர்களின் மரபணுவிலேயே மது மீதான மோகமும் அடிமைத்தனமும் பதிந்துவிடும் என்று பொது சுகாதார வல்லுநர்கள் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் சூழலில் மிக சரியான தருணத்தில் ஊதப்பட்டிருக்கும் அபாய சங்காகவே இது தோன்றுகிறது. தமிழக அரசின் மருத்துவத்துறையில் பொது சுகாதாரத்துறை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவரான மருத்துவர் குழந்தைசாமிதான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். தமிழகத்தில் 1971ஆம் ஆண்டில் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டது. அப்போது தொடங்கி இப்போது வரையிலான 55 ஆண்டுகளில் 2 தலைமுறையினர் மது குடிக்கின்றனர். இதனால் மது குடிப்பவர்களின் குழந்தைகளின் மரபணுக்களில் பாதிப்பு ஏற்படுகிறது. இப்போதுள்ள 3வது தலைமுறையும் மதுவை தொடர்ந்து குடித்தால் அது தமிழர்களின் மரபணுக்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி தமிழர்களை மது மீது மோகம் கொண்டவர்களாகவும் மதுவுக்கு அடிமையானவர்களாகவும் மாற்றிவிடும். அதற்கு பின் பிறக்கும் குழந்தைகள் மதுவுக்கு அடிமைகளாகவே பிறக்க வாய்ப்புள்ளது என்று மருத்துவர் குழந்தைசாமி எச்சரித்திருக்கிறார். அவரது எச்சரிக்கை உண்மைதான். இதையேதான் பாட்டாளி மக்கள் கட்சியும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வலியுறுத்தி வருகிறது. மதுவால் ஏற்படும் பாதிப்புகள் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துதான் வருகின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மது குடிப்பவர்களை 60 நோய்கள்தான் தாக்குவதாக எச்சரிக்கப்பட்டு வந்த நிலையில் அண்மை காலமாக 200 நோய்கள் தாக்குவதாக உலக சுகாதார நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு முன் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மது அருந்துபவர்களுக்கு 7 வகையான புற்றுநோய்கள், கல்லீரல் இழைநார் வளர்ச்சி, நிமோனியா, காசநோய், ஆண்மை இழப்பு போன்றவை அவற்றில் முக்கியமானவையாகும். சங்க இலக்கியங்களில் மட்டுமின்றி மருத்துவ ஆராய்ச்சிகளிலும் தமிழர்கள் நோய்களை வென்றவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தொடர்ந்து 55 ஆண்டுகளாக மதுவை குடிப்பதால் அவர்களின் மரபணுக்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது. இளம் வயதிலேயே தமிழர்கள் பல்வேறு நோய்களுக்கு அடிமையாகி வருகின்றனர். பொது சுகாதாரத்துறை வல்லுநர்களின் எச்சரிக்கை இந்த கருத்தை உறுதி செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே 1937-38ஆம் ஆண்டுகளில் இன்றைய தமிழ்நாட்டின் அங்கமாக இருக்கும் சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் முழு மதுவிலக்கை ராஜாஜி ஏற்படுத்தினார். இந்தியா விடுதலையடைந்த காலத்தில் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஒட்டுமொத்த சென்னை மாகாணத்திற்கும் மதுவிலக்கை நீட்டித்தார். அப்போது தொடங்கி 1971ஆம் ஆண்டு வரை 25 ஆண்டுகள் ஒரு தலைமுறையே மதுவை மறந்திருந்தது. 1971ஆம் ஆண்டில் ராஜாஜியின் எச்சரிக்கையையும் மீறி சாராய கடைகளை திறந்து மதுவை வெள்ளமாக ஓட வைத்தது கலைஞர் தலைமையிலான திமுக ஆட்சிதான். கடந்த திமுக ஆட்சியில் மது பழக்கம் புதிய பரிமாணத்தை அடைந்தது. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 5000 மதுக்கடைகள் இருந்த நிலையில் அவற்றை ஒட்டிய பகுதிகளில் 20,000க்கும் மேற்பட்ட சந்துக்கடைகளை திறந்து தெருவுக்கு தெரு மது கிடைப்பதை திமுக அரசு உறுதி செய்தது. 500 மதுக்கடைகளை மூடியதாக அறிவித்த திமுக அரசு அதற்கு பதிலாக 1200க்கும் கூடுதலான மணமகிழ் மன்றங்களை திறந்தது. அது மட்டுமின்றி மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட 284 குடிப்பகங்களிலும் மது வணிகத்தை திமுக அரசு நடத்தியது. இதனால் திமுக ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையானார்கள். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சியில் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் ஆகியவற்றுக்கு அருகில் செயல்பட்டு வந்த மதுக்கடைகள் மூடப்பட்ட போது இந்த ஆட்சியில் மது கட்டுப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. ஆனால் ரெஸ்ட்ரோபார்களை திறக்க அனுமதி அளிக்கவும் அரசு மதுக்கடைகளை தனியார் மயமாக்கவும் அரசு முடிவு செய்திருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் இந்த நம்பிக்கையை குலைத்துவிட்டன. மதுவை கட்டுப்படுத்தும் விவகாரத்தில் தாவேகாவின் ஆட்சியும்
திமுக ஆட்சியின் நீட்சியாகவே திகழுமோ என்ற கவலை தமிழக மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் சமுதாயத்தை நிரந்தரமான குடிகார சமுதாயமாக மாற்றிவிடக் கூடாது. எனவே மது வணிகத்தை ஊக்குவிக்கும் வகையிலான திட்டங்களை அரசு கைவிட்டு படிப்படியாக மதுக்கடைகளை மூடி முழு மதுவிலக்கை ஏற்படுத்த வேண்டுமென்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.